வணக்க மக்களே, மகளிர் உரிமை தொகை ஆன்லைன் மேல்முறையீடு வந்துவிட்டது மக்களே. பணம் வராதவர்கள் என்னென்னலாம் செய்யலாம்? ஸோ அதிரடி அறிவிப்பு 31/12/2025 கடைசி தேதிங்க. விடுபட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா இதற்குள்ளே விண்ணப்பித்தால் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி யாருக்குமே கிடைக்க வாய்ப்பில்லை. இதுதான் கடைசி அறிவிப்பு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை இந்த 20/12/2025 31/12/2025 நீங்கள் விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இல்லைனா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க இனி வாய்ப்பே இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 17 லட்சம் தகுதியான பெண்களை அரசு எப்படி தேர்வு செய்தது? இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை சகோதரிகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் அனுப்பிய மெசேஜ் தான் என்ன? ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் பெரிதும் எதிர்பார்த்த அந்த குட் நியூஸ் வந்தாச்சு. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மெசேஜ் அனுப்பியுள்ளார். ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த அனைத்து தகுதியான பெண்களையும் தமிழ்நாடு அரசு தேர்வு செஞ்சுட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அறிவிப்பு வந்தாச்சு மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மகளிர் உரிமை தொகை எப்படியெல்லாம் கிடைக்க போகுது, யாருக்கு இதில் முன்னுரிமை வேறு கிடைக்கும். மகளிர் உரிமை தொகையில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே வெகு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1,14,00,000 பெண்கள் இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாயை பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். ஸோ புதிதாக இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை புதிதாக அவர்களும் செய்யும். அந்த மெசேஜில் அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தாங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டீர்கள் இப்படின்ற ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தெளிவாக நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மிக விரிவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ வலைதளக்கு இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்தேன், விண்ணப்பம் இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக வரல, அப்படி ஏதாவது உங்களை நிராகரிச்சிருந்தால் அவங்களும் பார்த்திங்கன்னா இதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்ற ஆப்ஷனும் எஸ்எம்எஸும் வந்தது, ஆனால் பணம் வரவில்லை என்ற ஆப்ஷனும் இருக்குது. இதில் நீங்கள் மேல்முறையீடும் செய்யலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பணம் வரல அப்படின்ட்டு தோந்து விடாதீங்க. மேல்முறையீட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டோடைய லிங்கில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய குடும்ப அட்டை எண், உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், குடும்ப தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், உங்களுக்கு என்ன குறிப்பு, இது எல்லாமே 500 லெட்டரில் வேர்டில் மிகாமல் எழுதி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் மொபைல் நம்பர் பதிவு செய்யாத தவறை உடனடி திருத்தம் செய்வோம், நிவாரணம் வழங்க வேண்டுமோ குறித்து இது அப்டேட்டை நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மகளாக இருக்கிறேன். மகளிர் உரிமை திட்டத்திற்கு நான் விண்ணப்பித்துள்ளேன், ஆனால் என் விண்ணப்பத்தில் எனது உண்மையான மொபைல் எண் பதிவு செய்யப்படவில்லை. இது குறித்து நான் 10 எப்போ நிறைய டைம் நான் கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கேன். சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எழுதியிருக்கேன். மகளிர் உரிமை தொகை திட்ட புகார்கள் மேல்முறையீடு சமர்ப்பிக்க அதிகாரப்பூர்வ பக்கமாகும். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை செஞ்சுக்கலாம். 000க்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் போயிட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறித்து நீங்கள் அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி சில அப்டேட்டுகள் தினசரி வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக தேர்தல் கொடுத்த வாக்குறுதியின்படி ஆட்சி பொறுப்பேற்றது முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் உரிமை திட்டத்தை 2023ஆம் ஆண்டில் தொடக்கி வைத்தார். அதில் ஏற்கனவே கூறியது போல 1.14 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருந்தாலும் தகுதியான பெண்கள் சிலர் விடுபட்டிருந்தனர். அவர்களுக்கும் இப்பொழுது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு விட்டதுங்க. இன்று முதல் உங்களுக்கு அனுப்பப்படும் 1000 உதவித்தொகை அல்ல, இது உரிமை தொகை. உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் என மெசேஜ் இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு
சிரம்பட இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் நவம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ இந்த வாய்ப்பு டிசம்பர் 30 முடிய போகுது. ஸோ 29 லட்சம் பெண்கள் தங்களை இந்த திட்டத்தில் சேர்த்து கொள்ளுமாறும் மனு அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸாக கருதப்படுதுங்க. ஸோ உங்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கூட இப்போ கூட விண்ணப்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிசம்பர் 30க்கு அப்புறம் ஜனவரிலேருந்து இந்த தொகை யாருக்கு வழங்குறோன்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போயே விண்ணப்பித்து தயாராக ஆக்கி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, விடுபட்ட நபர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே, மகளிர் உரிமை தொகை ஆன்லைன் மேல்முறையீடு வந்துவிட்டது மக்களே. பணம் வராதவர்கள் என்னென்னலாம் செய்யலாம்? ஸோ அதிரடி அறிவிப்பு 31/12/2025 கடைசி தேதிங்க. விடுபட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா இதற்குள்ளே விண்ணப்பித்தால் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி யாருக்குமே கிடைக்க வாய்ப்பில்லை. இதுதான் கடைசி அறிவிப்பு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை இந்த 20/12/2025 31/12/2025 நீங்கள் விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இல்லைனா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க இனி வாய்ப்பே இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 17 லட்சம் தகுதியான பெண்களை அரசு எப்படி தேர்வு செய்தது? இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை சகோதரிகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் அனுப்பிய மெசேஜ் தான் என்ன? ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் பெரிதும் எதிர்பார்த்த அந்த குட் நியூஸ் வந்தாச்சு. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மெசேஜ் அனுப்பியுள்ளார். ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த அனைத்து தகுதியான பெண்களையும் தமிழ்நாடு அரசு தேர்வு செஞ்சுட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அறிவிப்பு வந்தாச்சு மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மகளிர் உரிமை தொகை எப்படியெல்லாம் கிடைக்க போகுது, யாருக்கு இதில் முன்னுரிமை வேறு கிடைக்கும். மகளிர் உரிமை தொகையில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே வெகு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1,14,00,000 பெண்கள் இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாயை பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். ஸோ புதிதாக இந்த டிசம்பர் மாதம் 30 நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை புதிதாக செய்யும். அந்த மெசேஜில் அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தாங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டீர்கள் இப்படின்ற ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மிக விரிவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ வலைதளக்கு இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்தேன், விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக வரல, அப்படி ஏதாவது உங்களை நிராகரிச்சிருந்தால் அவங்களும் பார்த்திங்கன்னா இதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்ற ஆப்ஷனும் எஸ்எம்எஸும் வந்தது, ஆனால் பணம் வரவில்லை என்ற ஆப்ஷனும் இருக்குது. இதில் நீங்கள் மேல்முறையீடும் செய்யலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பணம் வரல அப்படின்ட்டு தோன்ற விடாதீங்க. மேல்முறையீட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டோடைய லிங்கில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய குடும்ப அட்டை எண், உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், குடும்ப தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், உங்களுக்கு என்ன குறிப்பு, இது எல்லாமே 500 லெட்டரில் வேர்டில் மிகாமல் எழுதி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் மொபைல் நம்பர் பதிவு செய்யாத தவறை உடனடி திருத்தம் செய்யவும் நிவாரணம் வழங்க வேண்டுமோ குறித்து இது அப்டேட்டை நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மகளாக இருக்கிறேன். மகளிர் உரிமை திட்டத்திற்கு நான் விண்ணப்பித்துள்ளேன். ஆனால் என் விண்ணப்பத்தில் எனது உண்மையான மொபைல் எண் பதிவு செய்யப்படவில்லை. இது குறித்து நான் 10-1100
1100க்கு எப்போ நிறைய டைம் நான் கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கேன். சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கேன். மகளிர் உரிமை தொகை திட்ட புகார்கள் மேல்முறையீடு சமர்ப்பிக்க அதிகாரப்பூர்வ பக்கமாகும். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை செஞ்சுக்கலாம். 1100க்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் போயிட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறித்து நீங்கள் அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி சில அப்டேட்டுகள் தினசரி வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக தேர்தல் கொடுத்த வாக்குறுதியின்படி ஆட்சி பொறுப்பேற்றது முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் உரிமை திட்டத்தை 2023ஆம் ஆண்டில் தொடக்கி வைத்தார். அதில் ஏற்கனவே கூறியது போல 1.14 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருந்தாலும் தகுதியான பெண்கள் சிலர் விடுபட்டிருந்தனர். அவர்களுக்கும் இப்பொழுது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு விட்டதுங்க. இன்று முதல் உங்களுக்கு அனுப்பப்படும் 1000 உதவித்தொகை அல்ல, இது உரிமை தொகை. உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் என மெசேஜ் இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு சிரம்பட இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் நவம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ இந்த வாய்ப்பு டிசம்பர் 30ஆம் தேதியோடு முடிய போகுது. ஸோ 29 லட்சம் பெண்கள் தங்களை இந்த திட்டத்தில் சேர்த்து கொள்ளுமாறும் மனு அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸாக கருதப்படுதுங்க. ஸோ உங்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கூட இப்போ கூட விண்ணப்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிசம்பர் 30க்கு அப்புறம் ஜனவரிலேருந்து இந்த தொகை யாருக்கு வழங்குறோன்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போயே விண்ணப்பித்து தயாராக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, விடுபட்ட நபர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.